சென்னை கோயம்பேடு சந்தையில் வெங்காயம், பீன்ஸ் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை கணிசமாக குறைந்துள்ள நிலையில் பூண்டு விலை உயர்ந்துள்ளது. கோயம்பேடு சந்தைக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் காய்கறிகள் கொண்டுவரப்படுகின்றன. அந்த வகையில் கடந்த மாதம் மழை விளைச்சல் பாதிப்பால் விலை அதிகரித்து காணப்பட்ட நிலையில் தற்போது கோயம்பேடு சந்தைக்கு காய்கறிகளின் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் காய்கறியின் விலையும் சற்று குறைந்துள்ளது. அதன்படி கோயம்பேடு சந்தையில் கடந்த மாதம் 200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ பீன்ஸ் 30 ரூபாயாக குறைந்துள்ளது. கேரட் 170 ரூபாயிலிருந்து 50 ரூபாயாகவும், கத்திரிக்காய் 100 ரூபாயிலிருந்து 50 ரூபாயாகவும் சரிந்துள்ளது. இதேபோல் வெங்காயத்தின் விலையும் குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்ற மாதம் 220 ரூபாய்க்கு விற்பனை ஆனாக்கா பீன்ஸு இன்றைக்கி 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அதே மாதிரி கேரட்டும் 100 ரூபா இந்த மாதிரி விற்பனை ஆனது. இன்றைக்கி 60 ரூபா 50 ரூபா விற்குது. மற்ற காய்கறி எல்லாமே அன்றாட மக்கள் பயன்படுத்தும் விதமாக எல்லா காய்கறியின் விலையும் கணிசமாக ஒரு 50 ரூபாய்க்குள்ளேயே 50 ரூபாய்க்குள்ளேயே எல்லா காய்கறியின் விலையும் இப்போ தற்போது விற்பனை ஆகிறது. இதுலேருந்து வெங்காயம் கொஞ்சம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த போன வாரம் 4000 ரூபாய் 4500 விற்று வெங்காயம் கிட்டத்தட்ட 80 ரூபா 90 ரூபாய் விற்று வெங்காயம் 1 கிலோ. இந்த வாரம் பார்க்க போனால் 70 ரூபா 80 ரூபா தான் விற்கிது. அடுத்த வாரம் பார்க்க போனால் ஒன்று கூட 60 50 கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் கோயம்பேடு சந்தையில் வரத்து குறைவால் பூண்டு விலை உயர்ந்துள்ளது. கடந்த மாதம் 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ பூண்டு தற்போது 380 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. ஒரு சில இடங்களில் சில்லறை விற்பனையில் கிலோ 400 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.